Hi everyone. இந்த வீடியோ டுட்டோரியல்ல நம்ம JXL னா என்னன்னு பார்க்க போறோம். So JXL அப்படினா என்னன்னா Java Excel அப்படின்றது தான் full form. So எதுக்காக இது யூஸ் பண்ணுவோம்னா நார்மலா இது ஒரு ஜாவாவோட கான்செப்ட். இது வந்து டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங். நிறைய டேட்டாஸை எடுத்து டெவலப் பண்றதுக்கோ இல்ல டெஸ்ட் பண்றதுக்கோ யூஸ் பண்றது தான் வந்து JXL. So இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா more than one data இல்லனா n number of datas கொடுத்து டெஸ்ட் பண்ணனும் அவங்க டெவலப் பண்ண வெப் பேஜ் அப்படினா அதுக்கு JXL யூஸ் பண்ணுவாங்க. So JXL நாவே என்ன மீனிங்னா உங்களோட இது வந்து ஒரு jar ஃபைல். So அந்த பர்టిక్యులர் jar ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி வெச்சிட்டீங்கனா எப்பல்லாம் தேவையோ அப்பல்லாம் டேட்டாஸை வந்து நீங்க எக்ஸல்ல எழுதிக்கலாம். எழுதுறது மட்டும் இல்லாத எப்பல்லாம் தேவையோ அப்பல்லாம் எக்ஸல்ல இருந்து உங்களுக்கு டேட்டாவை எடுத்துக்கவும் செய்யலாம். இது அச்சீவ் பண்றதுக்கான கிளாसेस மெத்தட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் தான் ரைட்டபிள் வர்க்புக் ஷீட் லேபிள் வர்க்புக் ஷீட். இது எதுக்காகனா ஒரு எக்ஸல்னு சொன்னாவே அதுக்கு வர்க்புக்னு தான் சொல்லுவோம். அது உள்ளுக்கு இருக்கிறது ஷீட்னும் அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி கொடுக்கிறதுன்றதை தான் நம்ம இந்த கிளாसेस வச்சு பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லைவ் டெமோவா எப்படி இந்த ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணலான்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எல்லா செலீனியம் டெமோவும் காமிச்சிருக்கேன். அதுலேயே நான் JXLக்கும் டெமோஸ் பண்ண போகிறேன். ஸோ நியூவில் போயிட்டு புது கிளாஸ் JXLக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து JXL எக்ஸாம்பிள் இல்லைன்னா சாம்பிள் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். இல்லை JXLனே கூட கொடுங்க. ஸோ மெயின் மெத்தட் செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் கிளாஸ் வந்து JXL ரைட் அப்படின்ற கிளாஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா எப்படி ஒரு டேட்டாவை எக்ஸலில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியே எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸல்னாவே நம்மளுக்கு தெரியறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் புக். அந்த உள்ளுக்கு ஓப்பன் பண்ணோன்னு நிறைய ஷீட்ஸ் இருக்கும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சுட்டு. அந்த எல்லா ஷீட்டும் கன்கார்டினேட் பண்ண மொத்தமாக இருக்கிற எக்ஸலை தான் நம்ம ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் புக்குள்ளே ஷீட்டை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வந்து ரைட்டபிள் ஒர்க் புக். ஸோ இந்த கிளாஸ் எதோட கிளாஸ்னா JXLோட கிளாஸ். இது செலீனியமோடதோ ஜாவாவோடதோ இல்லை, இது தனியாக JXL ஜாவா எக்ஸலுக்காக டெவலப் பண்ண கிளாஸ். ஸோ ரைட்டபிள் ஒர்க் புக்குன்னு கொடுத்தா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் என்னென்னா ஒர்க் புக். ஸோ ரைட்டபிள் ஒர்க் புக்குன்றது கிளாஸ், அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஒர்க் புக் கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணும்போது எரர் வரனால JXL எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பில்ட் பாத் கொடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு சேவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சா மட்டும் போதும். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ரைட்டபிள் ஒர்க் புக்கை. ஸோ மேலே வச்சிங்கனாவே இப்போ JXL ரைட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வரும், அதை இம்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒர்க் புக் டாட் என்னன்னு கொடுக்கணுன்னா இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னா ஒர்க் புக் டாட் கொடுத்தா க்ரியேட் ஒர்க் புக்ன்றனால நம்ம இந்த ஒர்க் புக்கு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு கொடுக்குறோம். ஸோ ஒர்க் புக் டாட் க்ரியேட் ஒர்க் புக் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கே இந்த எக்ஸல் க்ரியேட் ஆகணுமோ அந்த லொக்கேஷன். இதுக்கு நம்ம ஜாவாவோட ஃபைல் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூ ஃபைல் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் எப்படி சேவ் பண்ணுறதுக்கு ஆர் கெட் பண்ணுறதுக்கு எடுக்கணும் அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் நியூ ஃபைல் ஆஃப் அந்த பாத் எங்கே க்ரியேட் ஆகணுமோ அந்த பாத். நான் வந்து எஃப் ட்ரைவில் JXL அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே ஃபார்மேட்டும் கொடுக்கணும், எக்ஸ்டென்ஷனும். ஸோ .xlsஆ இல்லை XLSXஆ அப்படின்றதையும் கொடுக்கணும். நான் இங்கே XLS கொடுத்துருக்கேன். இப்போது எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ பண்ணோம், இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன். இப்போது இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தா ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்து ஒர்க் புக்குள்ளே ஷீட் க்ரியேட் பண்ணணுன்னா
நம்ம இப்போ ரைட்டபிள் ஷீட் அப்படின்னு கொடுக்கணும். ரைட்டபிள் ஷீட் sh ஈக்குவல் டு, ஸோ ஒர்க் புக்கில் தான் ஷீட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால அந்த ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்டை கொடுத்து டாட் க்ரியேட் ஷீட். ஷீட்னாவே அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், இல்லைன்னா நேம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஷீட் நேம் நார்மலாகவே டிஃபால்ட்டாக ஷீட் நேம் வந்து ஷீட் 1 ஷீட் 2ன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் நேம் கொடுக்கணுன்னா நேம் கொடுத்து இண்டெக்ஸ் எத்தனாவது ஷீட்டுன்றது 0லேருந்து தான் எக்ஸலில் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ரோ காலம் எதுவாகட்டும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஷீட் க்ரியேட் ஆகிருக்கும். என்ன நேமில் டெஸ்டிங்ன்றதில் ஃபஸ்ட்டு ஷீட்டாக அது க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த ஷீட்டில் வந்து நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும். ஸோ டேட்டாவை வந்து நம்ம நார்மலாக டேட்டா டைப் யூஸ் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸலில் எழுதுறதுக்காக நம்ம என்ன டேட்டான்ற டீட்டெயிலை கொடுக்கறது தான் இங்கே லேபிள் அப்படின்ற கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு டேட்டா எழுதணுன்னா அந்த டேட்டா என்னன்றதை சொல்கிறதுக்கு இங்கே லேபிள்ன்ற ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு நியூ லேபிள்னு கொடுத்துட்டு காலம் கமா ரோ. அப்போ 0,0னா ஃபஸ்ட்டு 0 வந்து காலமையும் செகண்ட் 0 வந்து ரோவையும் ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்து கமா கொடுத்துட்டு என்ன டேட்டான்றதை கொடுக்கணும். இதுதான் இதோட சின்டாக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜாவாவில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா லூப்பிங்கில் போட்டு ஸ்கேனர் யூஸ் பண்ணி எவ்வளோ டேட்டா வேணாலும் இன்புட் வாங்கி நீங்கள் எக்ஸலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணி எத்தனை தடவை வேணுமோ அத்தனை டேட்டாஸை கொடுங்க. இப்போ நான் 3 டேட்டா கொடுக்க போகிறேன். ஸோ D1ல் வந்து செலீனியமும், D2ல் வந்து 0,1ல் டெஸ்டிங்கும், அடுத்த டேட்டா வந்து நான் D3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணி 2,3ல் வெப் டிரைவர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டா டீட்டெயிலை கொடுத்துட்டா மட்டும் ரைட் ஆகிடாது, அதுக்கு நம்ம ரைட் ஆப்ரேஷனும் பண்ணாதான் ரைட் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஷீட்டில் தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ இது இன்சர்ட் பண்ணணுன்னா ஷீட்டை கெட் பண்ணி அந்த ஷீட்டில் தான் இன்சர்ட் பண்ணும். ஸோ ரோவும் காலமும் சேர்ந்ததை வந்து எக்ஸலில் என்னன்னு சொல்லுவோம்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SHன்றது ஷீட்டோட ஆப்ஜெக்ட். டாட் ஆட் செல்னு கொடுத்துட்டு D1ன்னு கொடுத்தீங்கன்னா 0,0ல் வந்து அந்த டேட்டா ஆட் ஆகிடும். இது இன்சர்ட் பண்ண. ஸோ இதே மாதிரி D1, D2, D3ன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இது 3 கொடுத்துட்டதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா த்ரோ பண்ணிக்கோங்க. இது ரீட் ரைட் எக்ஸப்ஷன் வரும். அடுத்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் புக்கை கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணணும். ரைட் பண்ணாதான் இந்த ஆப்ரேஷனே கம்ப்ளீட் ஆகும். ரைட் கொடுக்கலன்னா எரர் த்ரோ ஆகும். கொடுத்துட்டு ஒர்க் புக்கை க்ளோஸ். ஒன்ஸ் க்ரியேட் ஆகி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாத ஒர்க் ஆகும். ஸோ w.writeன்றது எதுக்குன்னா டு ரைட் த கம்ப்ளீட் ஒர்க் புக். நம்ம முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் எல்லாமே சரியாக ரைட்டாக இருக்கிறதுக்காக தான் wb.write. ஸோ இது வந்து ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ண. க்ளோஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா கொடுத்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸல் க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு க்ரியேட் ஆச்சா இல்லைன்றதுக்காக ஒரு system.out கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிளாஸை சூஸ் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ எஃப் ட்ரைவில் போய் பார்த்தீங்கன்னா JXL ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம், அதோட ஃபைல் நேம் வந்து JXL, ஷீட் நேம் டெஸ்டிங், ஃபஸ்ட் டேட்டா 0,0ல் வந்து செலீனியம், அடுத்தது வந்து 0,1ல் வந்து டெஸ்டிங், அடுத்தது வந்து 2,3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ காலம் வந்து 0, 1, 2, ABC, சின்றது தான் 2. அப்போ இதில் 0, 1, 2, 3ன்னு பார்த்தீங்கன்னா 2,3ல் வெப் டிரைவர்னு ரைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து
இப்படி தான் வந்து உங்கள் ரைட் ஆப்ரேஷனை வந்து எக்ஸலில் பண்ணணும். ஸோ கோட் கிளாஸஸ் எல்லாமே இதுதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டால் எல்லாம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கன்சோலில் மெசேஜ் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரீட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இந்த சேம் எக்ஸல்லே தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு எக்ஸல் கூட எடுத்துக்கலாம். அதில் நான் 3 டேட்டா கொடுக்குறேன். செலீனியம், டெஸ்டிங், வெப் டிரைவர்ன்றது. காலம் வந்து 0, ரோஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பனில் வச்சுட்டு நீங்கள் ரீட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் எப்போவுமே உங்கள் எக்ஸலை வந்து ஆப்ரேஷன் முடித்தோன்னு க்ளோஸ் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ண பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடணும். ஏன்னா பேக்கேஜஸ் தப்பாக இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா ஃபங்க்ஷனாலிட்டியும் தப்பாக தான் ஆகும். ஸோ இப்போ வந்து எப்படி ரீட் ஆப்ரேஷனை எக்ஸல்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணும், இதுதான் மோஸ்ட்டாக நம்ம செலீனியமில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். ரைட் எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணோம், பட் ரீடுன்றது டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் பண்ணுறப்பெல்லாம் இந்த ரீட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ரீட் பண்ணுறதுக்காக இங்கே 2 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஒர்க் புக், இன்னொன்று ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் புக் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறீங்கன்னா, இது இன்டர்ஃபேஸ்ன்றனால ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால ஒர்க் புக் W ஈக்குவல் டு ஒர்க் புக் டாட், அங்கே க்ரியேட் கொடுத்தா இங்கே கெட் ஒர்க் புக்னு கொடுக்குறோம். ஆல்ரெடி க்ரியேட் ஆனது தான் கெட் பண்ணுறோம். அதனால் கெட் ஒர்க் புக் நியூ ஃபைல் ஆஃப் எந்த பாத்தோ அந்த பாத்தில் இருக்கிறத வந்து இந்த ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த ஃபைலில் இருக்கிறத ஆக்சஸ் ஆகிடும். இப்போ அந்த ஃபைலில் எந்த ஷீட் வேணுன்றதை கொடுக்கணும். அடுத்த கோட் அதுதான். அதுக்காக யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து ஷீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு எங்கேருந்து கெட் பண்ணும், ஒர்க் புக்கிலேருந்து கெட் பண்ணும். அதனால் நீங்கள் wb.getSheet அப்படின்னு கொடுக்கணும். ஸோ wb.getSheetனு கொடுத்துட்டு இதில் என்ன கொடுக்கணுன்னா ஷீட் நேம். உங்களுக்கு ஷீட் நேம் தெரிஞ்சால் ஷீட் நேம் இல்லைன்னா இண்டெக்ஸ் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஷீட்டும் கெட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணுறது என்ன, அதில் இருக்கிற டேட்டாஸ். எத்தனை டேட்டா இருக்குது, நான் 3 டேட்டா தான் கொடுத்தேன். அப்போ அந்த எத்தனை டேட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஷீட்டோட ஆப்ஜெக்டை வச்சு கெட் ரோஸ் அப்படின்னு கொடுத்தாவே எத்தனை டேட்டா இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அப்போ sh.getRows கொடுத்துடணும். கொடுத்துட்டு int d is equal to இந்த டீட்டெயிலை கெட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹவு மெனி டேட்டாஸ் அப்படின்றது தான் கெட் பண்ணணும். அதுக்கு இந்த டியை ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபார் int I is equal to 0, I is less than d, I plus plusன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் வெப் டிரைவர். ஏன்னா 3 தடவை அந்த டேட்டா ரன் ஆகுன்றனால நம்ம வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் கொடுக்குறோம். இப்போ வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. driver.get. இப்போ இந்த driver.getல வந்து நான் ஃபேஸ்புக்கோட URL கொடுத்து அதில் இருக்கிற இமெயில்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு தான் நான் மல்டிபிள் டேட்டா கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த இமெயிலுன்றதோட இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் நேமும் இமெயில்னு தான் இருக்கும், ஐடியும் இமெயில்னு தான் இருக்கும். அதை தான் கொடுக்க போகிறேன். ஸோ driver.find element by.id of email அப்படின்னு கொடுங்க. ஸோ இமெயில்னு கொடுத்துட்டு டாட். இப்போ எப்போவுமே நம்ம நார்மலாக மேனுவலாக சென்ட் கீ கொடுப்போம். சென்ட் கீ ஆஃப் என்ன டேட்டாவோ அது கொடுப்போம். அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன கொடுக்குறோன்னா டாட்
சென்ட் கீயில் வந்து இப்போ ஷீட்லேருந்து வேணுன்றனால sh.get cell. ஸோ ரோவும் காலமும் சேர்ந்தது செல்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படி ஆட் செல் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே கெட் செல் ஆஃப் எந்த செல். ஸோ காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ அதனால 0. ஐ மட்டும் ரோ மட்டும்தான் மாறிட்டே வரும், அதனால 0, I அப்படின்னு கொடுக்கணும். ஸோ லூப் ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு டேட்டாவாக கெட் ஆகும். 0, Iன்னு கொடுத்துட்டு .get contentன்னு கொடுக்கணும். ஸோ அந்த செல்லில் இருக்கிற கண்டென்ட் வந்து கெட் ஆகிடும். ஸோ இப்படி கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு டேட்டாவாக அந்த ஃபேஸ்புக் இமெயிலில் கொடுத்து ரன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா ரன் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட்டு சிஸ்டம் அவுட்டில் ரீட் சக்ஸஸ்ன்னு மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ரீட் சக்ஸஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு உங்களோட டெஸ்ட்டை ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகி அந்த இமெயிலில் வந்து செலீனியம்னு கொடுக்கும். திருப்பி இன்னொரு தடவை ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல டெஸ்டிங்னு கொடுக்கும். திருப்பி வெப் டிரைவர்னு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துடுச்சு. ஃபஸ்ட் செலீனியம் கெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் கெட் ஆகும். நெக்ஸ்ட்டு வெப் டிரைவர். ஸோ இந்த மாதிரி 3 டேட்டாவும் கெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்கை வந்து JXL யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் நம்ம JUnit and annotation என்னென்னு பார்க்கலாம்.